உதகையில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உதகை புறப்பட்டு சென்றுள்ளார். மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க உதகை புறப்பட்டுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை செல்லும் முதல்வர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக உதகை செல்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்போம். பிரபாகரன், இது தொடர்பான முழு விவரம். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஊட்டியில் நடைபெறக்கூடிய மலர் கண்காட்சியை இந்த ஆண்டு முதலமைச்சர் நேரில் சென்று திறந்து வைக்க இருக்கின்றார். பொதுமக்கள் பார்வைக்காக வரும் 15ஆம் தேதி இந்த மலர் கண்காட்சி என்பது திறக்கப்பட இருக்கிறது. மொத்தம் 10 நாட்கள் இந்த கண்காட்சி என்பது நடத்தப்பட இருக்கின்றது. இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் கோவை செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக உதகை செல்கின்றார். வரும் 15ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இதற்கு இடைப்பட்ட நாட்களில் முதலமைச்சர் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பட்டா வழங்கக்கூடிய நிகழ்வில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பட்டாக்களை முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். அதே போல பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய தொட்டபெட்டா பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடன் நேரில் சென்று அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அவருடைய குறைகளை முதலமைச்சர் கேட்டறிய இருக்கின்றார். அரசு நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் நேரில் சென்று தொடங்கி வைக்க இருக்கின்றார். வரும் 16 அல்லது 17ஆம் தேதி மீண்டும் சென்னை திரும்ப வேண்டும். அதற்கு இடையிலே 2 நாட்கள் ஊட்டியில் அவர் ஓய்வெடுப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் அனைத்து நாட்களுமே அரசு நிகழ்ச்சிகள் இருப்பதாகவும், மக்களுக்கு பட்டா வழங்குவது, பழங்குடியின மக்களுடைய குறைகளை கேட்டது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.